கந்த சஷ்டி விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி விழாவின் 7 நாட்களும் நாம் அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டை முறையாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் கந்த சஷ்டி விழாவின் 2வது நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும், எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி விரதம் தொடங்கி முதல் நாள் நிறைவடைஞ்சிருச்சுங்க. எந்த முறையில் முதல் நாள் விரதத்தை தொடங்குனீங்களோ அதே முறையில் தாங்க 2வது நாளும் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர வேணும். கந்த சஷ்டி விரதத்தின் 2வது நாளில் காலை மாலை என 2 நேரத்திலையுமே சாட்கோண தீபம் நீங்கள் ஏற்ற வேணுங்க. முதல் நாள் சா என்ற எழுத்தின் மீது நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றியதை போல 2ஆம் நாளில் ரா என்ற எழுத்தின் மீது நீங்கள் 2வது விளக்கை நீங்கள் ஏற்ற வேணுங்க. அதாவது சா மற்றும் ரா ஆகிய 2 எழுத்துக்கள் மீது நீங்கள் விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் கந்த சஷ்டியோடைய 2வது நாளில் பல வகையான கலவை சாதத்தில் ஏதாவது ஒரு சாதத்தை முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு பழத்தை கூட நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. மேலுமே காலை மற்றும் மாலை 2 வேளையிலுமே நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேணுங்க. கந்த சஷ்டி விழாவின் 2வது நாளில் வறுமை நீங்கி செல்வ நிலை உயர அருணகிரிநாதர் எழுதிய திருவண்ணாமலை தலத்திற்குரிய திருப்புகழும் கந்தர் அனுபூதி பாடலையும் பாடி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேணுங்க. கந்த சஷ்டி விழாவின் 2வது நாளில் மட்டும் இல்லைங்க, தினமும் காலை மற்றும் மாலை என 2 நேரத்திலையுமே நீங்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் 48 நாளைக்கு தினமும் சாட்கோண தீபத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேணுங்க. தினமும் 6 தீபங்கள் ஏற்றி இந்த பாடல்களை மனதார பாடி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கந்த சஷ்டி விரதத்திற்குள்ளார வறுமை நிலையானது மாறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியுங்க. முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த திருப்புகளை நீங்கள் தினமும் சொல்லி வழிபட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் பலவிதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியுடைய 2வது நாள் விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதால் இது வரைக்கும் நமக்கு இருந்துட்டு வந்த திருமண தடையானது விலகிவிடுங்க. நல்ல வரன் நமக்கு கைகூடி வரும், நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பலம் கூடி தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய வரம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது குடும்ப நலமும் தம்பதியர் நலமும் செழிக்க 2ஆம் நாள் வழிபாடு ரொம்பவே சிறப்பானதாகுங்க. 2வது நாளில் நம்ம விரதம் இருந்து அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து தூய்மையான ஆடையை அணிந்து நம்மளுடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையை முதல்ல சுத்தம் செய்து முருகப்பெருமானுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்தை வைத்து நாம் பூக்களால் அலங்காரம் செய்ய வேணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பிரியமான சாட்கோணம் அதாவது 6 கோண கோலம் போட்டு அதன் மீது நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம கந்த சஷ்டியின் 2வது நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் 2 விளக்குகளை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் நாள் வழிபாட்டில் 2 தீபங்கள் ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. கந்த சஷ்டியுடைய 2வது நாளில் முருகப்பெருமானுக்கு பிரியமான பால் பழம் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா வெள்கலந்த தினை மாவு போன்ற எளிமையான உணவுகளை நம்ம படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாகுங்க. நாள் முழுவதும் முருகனின் திருநாமங்களை நம்ம உச்சரித்தபடி இருக்க வேணுங்க. மனதளவில் அவரை தியானித்து கொண்டே இருக்க வேணுங்க. விரத நியமங்களை பின்பற்ற வேணுங்க. உணவு கட்டுப்பாடுகள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்று நம்ம அனுசரிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க.
2ஆம் நாளில் முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக் கொள்ள வேணுங்க. முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், துதிகள் மற்றும் பாடல்களை பாராயணம் செய்வது அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. முருகன் மந்திரம், முருகன் காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அருணகிரிநாதர் அருளிய மயில் விருத்தம் பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது கணவர் ஆயுளானது பலம் அடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க ரொம்பவே விசேஷமானது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் விரதம் இருக்கக்கூடியவங்க 2ஆம் நாள் வழிபாட்டின் போது காலையில் முருகப்பெருமானுக்கு சின்ன விக்கிரகம் இல்லைன்னா வேலுக்கு பால் மற்றும் பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது நன்மைகளை கொடுக்குங்க. மேலுமே அபிஷேகத்துக்கு பிறகு சந்தனம், குங்குமம் வைத்து மலர்களால் நீங்கள் அலங்கரித்து தீப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆவது நாளில் நம்ம உலக இன்பங்களில் இருந்து மனதை விலக்கி முருகனின் அருள் ஒளிய நாடும் ஒரு படிநிலையை குறிக்குதுங்க. பக்தியுடன் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த விரதம் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்த தன்மைகளை அழித்து ஞானத்தையும் மன அமைதியும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ட வரங்களையும் அருளக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. முழு நம்பிக்கையோடு இந்த கந்த சஷ்டியினுடைய 2ஆவது நாள் வழிபாட்டினை முடித்து நாள் முழுவதும் முருகப்பெருமானின் திருவருளை நம்ம சிந்திக்கலாங்க. கந்த சஷ்டியினுடைய 2ஆவது நாள் வழிபாடு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யலாங்க. இல்லைன்னா காலையில் 7:30 மணியிலிருந்து 11:40 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம செய்யலாங்க. இந்த நேரத்தை தவற விட்டவங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாட்டை செஞ்சு முடிக்கலாங்க. விரதம் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிங்க, வழிபாட்டை மட்டும் செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் 18 முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க. வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானுடைய சிலை இல்லைன்னா வேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. முதல் நாள் வழிபாட்டிற்கு சர்க்கோண கோலம் போட்டிருப்போம். அந்த சர்க்கோண கோலத்தில் சாரா என்ற 2 எழுத்திற்கு மேலே 2 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தபடி நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. அதற்கு பிறகு வாசனை மிகுந்த பூக்களை பயன்படுத்தி ஓம் க்ளீம் சரவண பவா ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் 308 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து முருகப்பெருமான வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கந்த சஷ்டி விரதத்தோட 2ஆவது நாளில் கந்த சஷ்டி கவசத்தை 2 முறை நம்ம பாராயணம் செய்ய வேணுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது முருகப்பெருமானுக்கு பருப்பு பாயாசம் மற்றும் காய்ச்சிய பாலை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த முறையில் முருகப்பெருமான கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆவது நாளில் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆவது நாளில் முருகப்பெருமான இந்த முறையில் முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரத வழிபாட்டு முறையாகுங்க. முருகப்பெருமான வேண்டி கந்த சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது தினமும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கச்சியப்ப சுவாமிகள், கந்த புராணம் போன்றவற்றை நீங்கள் பாராயணம் செய்ய வேணுங்க. நம்ம இதை செய்வதனால சொல்ல முடியாத சாந்தியானது கிடைக்குங்க, மன அமைதி நமக்கு கிடைக்குங்க. இதை ஒவ்வொருவருமே உணர்ந்து பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சஷ்டி விரதம் 6 நாட்கள் கந்த பெருமான எழுந்தருள செய்து ஆலயங்களில் எல்லாம் பூரண கும்பம் வைத்து விசேஷ அபிஷேகமும் சண்முக அர்ச்சனையும் கந்த புராண படிப்பும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. விரதம் முடிந்த பிறகு அன்று முருகன் கோவிலுக்கு சென்று சூரன் போர் நடைபெற்றது. மறுநாள் விரதம் அனுஷ்டித்த அனைவரும் விரத பூஜையை நிறைவு செய்வாங்க.
இந்த பதிவில் கந்த சஷ்டியோடைய 2வது நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும், விரதத்தை தொடங்குவதற்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.